நான் தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேனே, எனக்குள்ளே எப்படி மாய்மால ஆவி இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வாழ்க்கையை கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சிடுறோம். ஆண்டவரே இங்கே நீங்கள் இருங்க, இந்த இடத்துல நீங்கள் செயல்படுங்க, நான் உலகத்துக்குள்ளே போய் என் வேலையை பார்க்க போகும்போது என் கூட வந்துடாதீங்க. ஏன்னா அங்கெல்லாம் நான் என்ன செய்யணும், நான் போய் பேசி தான் ஆகணும், நான் என் விருப்பப்படி வாழ்ந்து தான் ஆகணும். அங்கெல்லாம் வந்துடாதீங்க, நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே இருங்க. நான் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலில் போகும்போது உங்களை திறந்து வெளியில் விட்டுறேன், நீங்கள் என் வாழ்க்கையில் அசைவாடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எல்லாம் பண்ணுங்கள், திரும்ப வந்து அந்த ரூம்குள்ளே போய் உட்கார்ந்துக்கோங்க ஆண்டவரே. இதுதான் நிறைய பேருடைய நிலைமை. இதைத்தான் மாய்மாலத்தின் ஆவி என்று நாம் சொல்லுகிறோம். இன்னொன்று சொல்லிடுறேன், இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தது, வாயினால் மட்டும் அவரை கனம் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும்னா பொய்யின் ஆவி வாயிலிருந்து செயலாற்றும். மாய்மாலத்தின் ஆவி உள்ளத்தில் இருக்கும், வாயில் என்ன செயலாற்றும், பொய்யின் ஆவி செயலாற்றும்.